அனைவருக்கும் வணக்கம். வயது 39, ஈறுகள் முழுக்க அளவுக்கு அதிகமான பிரச்சனை. பற்களை சுற்றி இருக்கிற எலும்புகள் அதுவே தானாக கரைஞ்சி பற்கள் ஒன்று ஒன்றா ஆடி விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த இல்லாத பற்களுக்காக கழட்டி மாற்ற பல் செட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னுமே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட சார் 3 வருடத்திற்கு முன்னாடி நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு சிபிசிடி 3D எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ மேல்கீழ் தாடையில் எலும்புகள் ரொம்பவே பலவீனமாக இருந்தது. எலும்புகள் ரொம்ப மென்மையாக இருந்தது. எலும்புகள் மென்மையாக இருந்தாலுமே நம்ம அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸடாக பற்கள் ஒரு வாரத்தில் பொருத்தியிருந்தோம். முதல்ல நம்ம அவங்களுக்கு தற்காலிக ஃபிக்ஸட் பற்கள் நம்ம பொருத்தியிருந்தோம். சார் அதை ஒரு 2 வருடம் பயன்படுத்தினாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க செக்கப் வந்திருந்தப்போ நம்ம மேலே கீழே பொருத்தின இம்ப்ளான்ட் எல்லாமே நல்லாவே எலும்போட உறுதியாக இணைஞ்சிருந்தது. அந்த தற்காலிக ஃபிக்ஸட் பற்களை நம்ம எடுத்துகிட்டு டியூரபிள் ஃபிக்ஸட் பற்கள் நீண்ட கால பற்களாக மாற்றிருக்கோம். இந்த 3 வருட இம்ப்ளான்ட் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். சரி, முதல்ல சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது சார்? பிரச்சனைகள்லாம் சாப்பிட முடியாது, என்னால் அடுத்தவங்கள்ட்ட பேச முடியாது, சிரிக்க முடியாது, இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. யூடியூப்பில் பார்த்தோம், அதில் பெஸ்ட் லேசர் டெண்டல் இந்த இதில் நல்லா அவங்க ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு உண்மையாகவே அவங்க பெஸ்ட்டாக தான் பண்ணாங்க. எந்த நம்ம சொல்லுவோம் ஊசிலாம் போட்டால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது லைட்டாக வலி அப்படின்னா ஒரு சித்தரும்பு கடிச்ச மாதிரி இருக்கு. ரெண்டாவது அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சொல்லப்போனால் மிஸ்டர் முருகவேல், டாக்டர் முருகவேல் சார், அவங்க சந்தியா மேன்மா அவர்கள் மற்றும் ஒர்க் பண்ணுற அனைவருக்கும் என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி சொல்லப்போனால் என் வீடு மாதிரி இங்கே வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. 3 வருஷம் கழித்து திருப்பி அவங்க சொன்னது 6 மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னால் வர முடியலை. அதுக்கப்புறம் 2 வருடம் கழித்து வந்தேன். அப்போ திருப்பி அவங்க ஸ்கேன் இதெல்லாம் பார்த்தாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் ஓகே உங்களுடைய இம்ப்ளான்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் ஒரு 7 நாள் ட்ரீட்மெண்ட் இருக்குது இங்கே அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதனுடைய ப்ராசஸர் என்ன அப்படிங்கிறத அவங்கள்ட்ட போய் கேட்டோம். முதல் நாள் பார்த்துட்டு திருப்பி ஒரு செக்கப் கூப்பிட்டாங்க. திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருந்தாங்க, அவங்க பிரான்ச்சுக்கு. அங்கே போயிருந்தேன். அவங்க உண்மையாகவே நல்லா பார்த்துட்டு எப்படின்னா என்னுடைய ஸ்மைல், பேசுகிறது எப்படி நீங்கள் நினைப்பீங்க 7 நாள் என்னடா ட்ரீட்மெண்ட் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே 7 நாள்னால் என்னுடைய ஸ்மைல் எப்படி இருந்துச்சு, பேசுகிறது எப்படி இருந்துச்சு. நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் ஒரு நாளில் பேசிடலாமே, எதுக்கு 7 நாள் அப்படின்னு கேட்பீங்க. அவங்க நம்மளை ஒவ்வொன்றா அவங்க எப்படி சொல்கிறதுனா ஒரு பேஷண்ட் மாதிரி என்னை பார்க்கல, அவங்க சொந்தக்காரவங்க மாதிரி பார்த்து எப்படி சிரிக்கிறேன், எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செக் பண்ணி 7ஆவது நாள் எனக்கு நிரந்தர பற்களை பிட் பண்ணாங்க. பிட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 7 நாள் கழிச்சு இங்கே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. 7 நாள் கழித்து இப்போ வந்திருக்கேன். உண்மையாகவே திருப்பி என்னை செக் பண்ணாங்க. எப்படி நீங்கள் கடிக்கிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, எப்படி ஸ்மைல் பண்ணுறீங்கன்னு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசி உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் பல் வலியோடு இங்கே வருவீங்க, என்னடா இது ரொம்ப பல் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வருவீங்க. ஆனால் நீங்கள் போகும்போது ஹேப்பியாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போவீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க எவ்வளவு காசு, இவ்வளவு பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பற்கள் நமக்கு முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம கடித்து சாப்பிடணும். அது சுவை தெரியாமல் நமக்கு போயிடும். அதுக்கு பற்கள் உண்மையாகவே முக்கியம். நீங்கள் நினைப்பீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளவு கொடுத்தேன், இந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டு டெண்டல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. உண்மையாகவே நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக போவீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் போவீங்க. ஓகே சார், நிறைய பேர் பயப்படுறதே இம்ப்ளான்ட் பண்ணால் வலி இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. பல் எடுக்கும் போது வலி இருக்கும், இந்த இம்ப்ளான்ட் எப்படி செட் ஆகும் அப்படின்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லலாம் சார்? அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன், நம்மளுடைய அவங்க சொல்லுவாங்க இப்போ 50% அவங்க சொல்லுவாங்க, 50% நம்மளுடைய இது இருக்குது. இதை தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம இம்ப்ளான்ட் பொறுத்திட்டு உடனே கறி, மட்டன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்குன்னு கொஞ்சம் இருக்குது. ஒரு 6 மாதம், ஒரு 3 மாதம், 4 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் வெஜிடபிள், காய்கறிகள் அழகாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு இது இல்லை. 2 வலிகள் இல்லை. அந்த டாக்டர் உண்மையாகவே நான் சொன்னேன் 2 பேர் அவங்க எல்லாருக்கும் அவங்க மொத்த டீமுக்கே நன்றியை சொல்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவங்க கூட சொன்னாங்க எனக்கு மயக்க இன்ஜெக்ஷன் கொடுத்து தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் வேணாம் மேடம் அப்படின்னு சொன்னேன்.
அவங்க பிடுங்கும் போதும் சரி அந்த வலிகள் எதுவுமே எனக்கு இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க வலியே இல்லாமல் எப்படா பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாகவே வலி இல்லை. ஆனால் அவங்க கொடுத்த டேப்லெட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நம்ம அதை கண்டினியூ பண்ணாமல் ஒரு நாள் சாப்பிடுவோம், 2 நாள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் டாக்டர் எனக்கு பல்லு வீங்கிருச்சு, டாக்டர் எளிர் வீங்கிருச்சுன்னு சொல்லுவோம். அந்த இது நம்மளுடைய தப்பு. அவங்கள என்றைக்குமே நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்க சொல்கிற மெத்தடை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார். நீங்கள் தற்காலிக பொருட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தப்போ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க சார்? நான் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் சாப்பிட்ட பொருட்கள் வந்து கீரை வகைகள் சாப்பிட்டேன், பழங்கள் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா வெஜிடபிள் அனைத்தும் நான் சாப்பிட்டேன். 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த லைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணேன். நெல்லிக்காய் சாப்பிட்டேன், அப்போ எக் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டன், சிக்கன் இதுகளை சாப்பிட ஆரம்பித்தேன். ஃபோன்லெஸ் வந்து அதிகமாக கடிக்க மாட்டேன், கொஞ்சம் மீடியமாக கடிக்க ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ நிரந்தர பற்கள் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஏதுங்கிறது. அந்த தற்காலிக பற்களுக்கும் இந்த நீண்ட கால பற்களுக்கும் என்னென்ன வித்தியாசம்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? அந்த பற்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இந்த பற்கள் வந்து என்னுடைய பெரிய பற்களாக வந்து தெரியுது. 2வது வந்து நீங்கள் அவங்க 3 வித பற்கள் சொன்னாங்க. 3 வித, ஒன்று வந்து 7,000 ரூபாயில் ஒன்று சொன்னாங்க, ஒன்று வந்து 10,000 ரூபாயில் சொன்னாங்க, ஒன்று வந்து 12,000 ரூபாயில் சொன்னாங்க. எனக்கு பெஸ்ட் எதுன்னு தோணுச்சுன்னா 12,000 ரூபாய் அந்த பல் வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அதை நான் வந்து இது பண்ண சொல்லிக்கிட்டேன். 3 பற்களுமே பெஸ்ட்டு தான். நீங்கள் அதுக்கு வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. 3 பற்களுமே பெஸ்ட்டு தான். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து அந்த 12,000 ரூபா பற்கள் பிடிச்சிச்சு. அதை வந்து பிட் பண்ணாங்க. இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, என் ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்குடா, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த புது ஸ்மைல் சார், முன்னாடி நீங்கள் டெம்பரரி பல்லு பண்ணப்போவும் சரி, இப்போயும் சரி, உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க அவங்களாம் உங்களோட ஸ்மைல் பார்த்து முதல்ல என்ன ரியாக்ஷன்? வந்து என்ன அப்பா வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, என்ன இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிறது. இப்போ சிரிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது எனக்குமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. 2வது வந்து என்னுடைய இளமை வந்து இப்போ நான் வந்து 42 வயசு ஆகுது. எனக்கு காட்டும்போது அந்த ஒரு 52 வயசு 56 வயசு மாதிரி காட்டுச்சு. இப்போ வந்து இளமை வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டுற மாதிரி எனக்கே ஒரு இது தெரியுது. கண்டிப்பாக சார். சார், உங்களோட பெரும்பான்மையான நாட்கள் வந்து ட்ரீட்மெண்ட் நம்மளோட லேபில் தான் போச்சு. லேபில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்கள ரொம்ப அதான் சொல்கிறல, ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்ம வீட்டில் எப்படி ஒருத்தங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கே என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இதில் ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவங்களுக்குலாம் நன்றி அந்த இடத்துல என்னால் சொல்ல முடியல. அதனால் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு நன்றி. இப்போ நாங்கள் இன்னும் சில விஷயங்களை நாங்கள் இன்னும் சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு எதுவும் அட்வைஸ் மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க? இல்லை, இதுவே ஒரு இல்லை இதுவே நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, இதுக்கடுத்து நான் என்ன அட்வைஸ் கொடுக்க அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். இதுவே நல்லா தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வயசுலேயே கூட அவங்களுக்கு ஈறுகள் பிரச்சனைனால எல்லா பல்லுமே எடுக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ சின்ன வயசுலேயே நம்ம பல் எடுக்கணுமான ஒரு பயத்தோடு அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லலாம் சார்? இல்லை, கண்டிப்பாக நான் என்ன சொன்னால், பற்கள் வந்து நமக்கு முக்கியம். நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியம். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு 40 வயசு 30 வயசு உங்கள் பற்கள் வந்து சைடில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நல்ல ஹாஸ்பிட்டல் தேர்ந்தெடுங்கன்னு தான் நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச இந்த பெஸ்ட்டு லேசர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு நல்லா தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து பற்கள் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பற்கள் வந்து முக்கியம். அது 30 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, 18 வயசாக இருந்தாலும் சரி, அதை கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஓகே சார், ரொம்ப அழகாக உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே.